சித்திரம் உயிர் பெற்று சிவபார்வதி முன் கைகட்டி நிற்க, இன்றிலிருந்து உன் பெயர் சித்திரகுப்தன். உலகில் உள்ள அண்ட சராசரங்களின் அனைத்து பாவ புண்ணிய கணக்கையும் சிரஞ்சீவியாக இருந்து நீ எழுத வேண்டும் என்றார். குழந்தை பிறந்தவுடன் ஓலைக்கட்டு போட்டுவிடு. இத்தனை நாள் பாவம், இத்தனை நாள் புண்ணியம் என்று எழுது. பாவத்திற்கான தண்டனையை பூலோக நரகத்திலேயே அனுபவித்துவிட்டு மேலுலக சொர்க்க நரகம் வர வேண்டும். யார் எங்கே எத்தனை நாள் கழித்து பிறக்க வேண்டும் என்பதெல்லாம் பிரம்மாவிடம் கேட்டு தெரிந்து கொள் என்றார் சிவன். சில காலம் கையிலேயே இருந்து கணக்குகளை எழுதினார். கௌதமரின் சாபத்தால் பூமி பஞ்சத்தில் இருந்தது. ஊசியின் மேல் ஒற்றை காலால் நின்று குழந்தை வரம் வேண்டி பசுபதியை நோக்கி தவம் இருந்தான் இந்திரன். பிறகு அக்னி குண்டம் ஏற்படுத்தி அதனுள் இருந்து 2000 ஆண்டுகள் தவம் இருந்தான். சுவாமி, அகலிகைக்கு இந்திரன் செய்தது பெருங்குற்றம். இருந்தாலும் அவன் செய்யும் தவம் உண்மையானது. அதனால் அவன் தவத்தை ஏற்று அவனுக்கு அருள் புரியுங்கள் என்றாள் தேவி சிவனிடம். இந்திராணியை அழைத்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, குழந்தை வரம் வேண்டும் என்றார்.